அது மாதிரி முருகன் கோயிலில் சாமி வீட்டுக்கு போது சொல்லுவாங்கல்ல, திருச்செந்தூர் திருவிழா படையெடுப்பு பேனர்மேன் படையெடுத்து வருகிறார், நான் எவ்வளவோ தடுக்க முயன்றேன், என்னால் முடியவில்லைன்னு சொன்னோடனே, அடையே முருகா, விஷமும் தேனும் ஒரே இடத்தில் தான், அழகும் நஞ்சும் அதுபோல்தான், எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே மண்ணில் தான், என்ன செய்வது? சரி, திருவிழா காணச் சென்ற மறவர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும், தினவெடுத்த தோள்களை நாடி வருகிறது பரங்கிப்பட்டாலும், பார்ப்போம் பார்ப்போம் முருகையில் அப்படின்னு அந்த ரைஸ் பண்ணிட்டே போறது ஒரு விதிங்கிறாங்க. அதெல்லாம் இவர் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய சாக்ரட்டிஸ் பேசியிருப்பாரு. அன்னையின் அணையில சாம்ராட் அசோகன் பேசியிருப்பாரு. என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நண்ட வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்து அந்தனகுல சிரேஷ்டராம் அவனை எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்திர மூலையை உரி வளர்க்கப்பட்ட அசோகனுக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை தானை தலைவரே, தகுதி சிறிது முன்ன தருக்கர் கூட்டத்தை இடிப்படுத்தி போடும் எனதர்மை தளபதியே, எனது தோள்களில் தினவெடுக்கின்றன, எனது வாழும் வேலும் ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. போர் திமிர் பிடித்த அந்த புஜபல பராக்கிரமும் அந்த கலிங்க பூமியை பிடித்து என் பாதத்தடியில் போட்டு மிதித்து நசுக்கி அமிழ்த்தி சந்தனமாக என் மார்பங்கு பூசிக்கொள்ள துடிக்கிறது. அமைச்சரே, அருந்திரர் காவலரே, தென்னகத்தின் வாயுப்புறத்திலே ரத்த தடகம் உடைப்படுத்தி ஓட வேண்டும். அது கண்டு இமயத்தின் பிடரில் ஆஞ்சனையை பொறித்த தமிழ்வேந்தர் முடிகலற்றி என் காலடி வைத்து வணங்கிட வேண்டும் அப்படின்னு பேசி